குறுக்கு வழியில் ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி, மத்திய அரசு மும்மொழி கொள்கை மூலம் ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதையும் தொகுதி மறுசீரமைப்பையும் தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். போராடும் மிகச்சிறந்த ஆற்றலாளர் ஹிந்தி மொழியை நம்ம மீது திணிக்க முயற்சிக்கிற ஒன்றிய அரசு அதை இன்றைக்கும் அனுமதிக்க மாட்டோம். ரெண்டாவது விஷயம் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறு சீரமைப்புன்ற பேர்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கின்ற அந்த முயற்சியில ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறது. அதையும் அனுமதிக்க மாட்டோம். அதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்து செய்தியா சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு NEP நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி குறுக்கு வழியில இந்த ஹிந்தி திணிப்பை நம்ம மீது புகுத்த முயற்சித்து இருக்கிறாங்க. இந்திய நேரடியாக கொண்டு வந்து திணிச்சா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம என்னைக்குமே ஏற்றுக்க மாட்டோம்னு போராடுவோம்னு தெரிஞ்ச ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கைன்னு குறுக்கு வழியில அதை நுழைக்க பார்க்குறாங்க. இந்தியை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய 2150 கோடி ரூபாயை தருவோம்னு ஒன்றிய நிதியமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டிட்டு இருக்கிறார். இவங்க மிரட்டினா பயப்படுறதுக்கு நாம ஒன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். மும்மொழி கொள்கை நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பற்ற வைத்த சுயமரியாதை நெருப்பு நாடு முழுவதும் காட்டுத்தை போல பரவியுள்ளதாகவும் பல தென் மாநில தலைவர்கள் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து பேச ஆரம்பித்து இருப்பதாகவும் கூறினார். நம்முடைய தலைவர் குரல் எழுப்பதுக்கு அப்புறம் கர்நாடக முதலமைச்சர் திரு சீதாராமையா அவர்களும் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். அதே போல பல தென் மாநில தலைவர்கள் டீலிமிட்டேஷன் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய தலைவர் முதலமைச்சருடைய அந்த தொலைநோக்கு பார்வைதான்.